அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, புரட்டாதி மாதம் 23ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் பங்கு பற்றிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தினமும் பிரித்தானிய நேரப்படி காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து வருபவர்கள் பிரித்தானியா நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தொடர்ந்து தியானம் செய்யும் முறையை விளக்கி ஒரு இனிமையான இசையுடன் நாங்கள் 25 நிமிடங்கள் தியானம் செய்வோம். அதனைத் தொடர்ந்து ஜெர்மனியைச் சேர்ந்த தமிழருவி வானொலியின் நைனை விஜயன் ஐயா அவர்கள் கண்ணதாசன் காதல் கானங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையை வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து உரையாடல், கேள்வி பதில் நடக்கும். இப்பொழுது தியானத்தை நடத்துவதற்கு நான் இத்தலத்தை ராதை சிவஞானம் அம்மாவிடம் கையளிக்கின்றேன். நன்றி. அதேம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ராதையம்மா. நன்றி ஆனந்தி அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். தியானம் செய்யும் நேரம் இது. தியானத்தின் முன்பு நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் ஒன்றை சொல்லலாம் என்று யோசித்தேன். ஒழுக்காறாக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு என்பது குறள். ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்குரிய ஒழுக்க நெறியாக கருத்தில் கொண்டு அதை போற்றல் வேண்டும் என்பதுதான் இந்த குறள் தரும் செய்தி. அழுக்காறு என்பது மனத்தில் படிந்து உள்ள குற்றம் ஆகும், மாசு ஆகும். ஆகவே மனத்தின் கண் மாசிலன் அற்றவர்களாக இருத்தல் வேண்டும். ஒழுக்க நெறியை உயிரினும் மேலாக கொண்டு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பதற்கு இணங்க வாழ வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் ஒழுக்க நெறியிலிருந்து தழும்ப மாட்டார்கள் பொறாமை இல்லாதவர்கள். அப்படியானவர்கள் மற்றவர்களுடைய வளர்ச்சி, வெற்றி, உடைமைகளை கண்டு வாழ்க வளத்துடன் என்று வாழ்த்துவார்கள். அப்படியாக வாழ்வதற்கு மனத்தை போகுமிடமெல்லாம் போக விடாது ஒருநிலைப்படுத்த ஊன்றுகோலாக அமைவது தியானம். இந்த தளம் ஒவ்வொரு நாளும் தவறாது 3 வேளை இத்தியான பயிற்சியை வழங்கி வருகிறது. ஆகவே இதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டி தியானத்திற்கு அழைத்து செல்கிறேன். தியானம் செய்யும் போது தொண்டை வறட்சி ஏற்படலாம். ஆகவே இளம் சூடான நீரை தியானத்தின் முன்பும் பின்பும் அருந்துவது நன்மை தரும். வசதியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் இருக்க விரும்புவோர் சப்பானி கட்டி கொண்டு இருக்கலாம். கண்ணாடி அணிந்திருப்போர் தயவு செய்து கழற்றி வைத்து விடவும். உடலை தளர்ச்சியாகவும் தலையை நேராகவும் வைத்துக் கொள்ளுங்கள். கைவிரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து மடி மீது வைக்கவும். ஆசனத்தில் அமர்ந்திருப்போர் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து கொள்ளுங்கள். இப்போ கண்களை மென்மையாக மூடி உங்கள் முழுமையான கவனத்தையும் உங்களின் இயல்பான இயற்கையான சுவாசத்தின் மேல் செலுத்தவும். உள்ளே வரும் ஒவ்வொரு மூச்சையும் வெளியே விடும் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தபடியே இருங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றில் கவனம் செலுத்தாமல் மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்துங்கள். இப்போது இசை தியானம் வழங்கப்படும். அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவுடனும் தியானத்தில் இருங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறக்க வேண்டாம்.
நன்றி. சகோதர சகோதரிகளே, தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றது. அனைவரும் உங்களுடைய இயல்பான நிலைக்கு வாருங்கள். கைவிரல்களை மெதுவாக பிரித்து கண்கள் மேல் வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தடங்கலின்றி ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு பிரபஞ்ச நன்றியுடன் 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் இந்த தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடைந்து ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடுமல்லாமல் அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளும் PSSM தமிழ் ஐரோப்பா, PSSM தமிழ் குளோபல், தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் இத்தலத்தை 3 வேளையும் இடைவிடாது நடாத்தி வரும் அதிபர் திருமதி ஸ்ரீகந்தராஜா அவர்களுக்கும் அவருக்கு உதவி புரியும் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை எல்லோ சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று இந்த சிறப்பான இசையையும் பதாதைகளையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் அம்மையாருக்கும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் சிவாமோகன் அம்மையாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இப்போது இத்தலத்தை தமிழ் அருவி நயினை விஜயன் அவர்களை அறிமுகப்படுத்தும் முகமாக ஜெர்மனி தமிழ் கலாச்சார மன்றத்தை சேர்ந்த ஊடகவித்தர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. ஊடகவித்தர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, நீங்கள் வந்து தமிழ் அருவி நயினை விஜயன் அவர்களை அறிமுகப்படுத்துங்க. நன்றி. இந்த தளத்தை இன்று நமக்காக ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்ற தலைவர் என்ற முறையிலும் பன்னக இணையதளத்தின் இயக்குனர் என்ற முறையிலும் இந்த நிகழ்வை மாதம் ஒரு முறை இங்கே நடத்துவதற்கு ஒழுங்கு செய்து வந்திருந்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா தம்பதி அவர்களை நான் மிகவும் மகிழ்வுடன் வாழ்த்தி வணங்குகின்றேன். இன்று எமது தளத்திலே ஒரு புதியவர், உங்களுக்கு எந்த நாளும் அறிமுகம் அல்லாதவர் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர் உங்களுடன் இருப்பவர், உங்களை தெரிந்தவர், உங்களுக்கானவர், காதல் மன்னன். அவர் காதல் மன்னன் என்று சொன்னால் தமிழ் மொழி மேல் காதல் கொண்டவர், தமிழ் மக்கள் மேல் காதல் கொண்டவர், தமிழ் இயல் இசை நாடகங்களில் காதல் கொண்டவர். இன்று அந்த காதல் ஊடாக அவர் கண்ணதாசனின் காதல் காணங்கள் என்ற பாடல்கள் வந்த காதல் பாடல்களை எடுத்து உங்களுடன் மிகவும் ருசிகரமாக கதைப்பதற்கு இருக்கின்றார். இவர் நயினை தந்த திரு விஜயகுலசிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட நயினை விஜயன் என்று எல்லோராலும் இங்கே தெரியப்படக்கூடியவராக இருக்கின்றார். அவரது இயற்பெயரை யாரும் உச்சரிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவர் நயினை மண்ணுக்கு ஒரு பெருமை தந்தவர். ஆரம்ப காலங்களிலே இலங்கையிலே ஒரு போலீஸ் வானொலி தொழில்நுட்ப போலீஸ் அதிகாரியாக கடமையாற்றியவர்.
அந்த காலங்களிலே பல மக்களுக்கு உதவிகள் புரிந்து கொண்டிருந்தவர். இங்கே வந்து கடந்த 40 வருடங்களாக தமிழ் மக்களுக்காக பல விடயங்களில் சேவையாற்றி வருகின்றார். அதை நாங்கள் இங்கே பல முறை சொல்லி இருக்கின்றோம். இருந்தும் இப்போது இங்கே முதல் தமிழ் மொழி மூலம் இங்கே இயல் இசை போன்ற இசை கலைஞர்களுக்கான பரீட்சைகளை நடாத்தி கொண்டிருந்தவர்கள் இந்த வருடத்திலிருந்து வெஸ்டர்ன், அதாவது வந்து இங்கே ஜெர்மன் மொழி மூலம் அந்த பரீட்சைகளை நடாத்துவதற்கான ஒழுங்குகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நமது மன்றத்திலே உள்ள இசைக்கலைஞர்களுக்கு அங்கேதான் நாங்கள் பரீட்சை நடாத்துவது வழக்கம். இந்த முறை வெஸ்டர்ன் முறைப்படி அங்கே பரீட்சை எழுதுவதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டுள்ளார்கள். ஆகவே இப்படியாக வருடா வருடம் ஏதோ ஒரு புதுமைகளை ஊற்றி தனது விஷயங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்போது வரும் வாணி விழா அன்று அவர் அங்கே உள்ள நீண்ட நாளாக யாராலும் அதாவது இலைமறை காயாக இருந்தவர் என்றுதான் சொல்ல வேணும். இலைமறை காயாக இருந்த சிலரை தெரிவு செய்து அங்கே அவர்களுக்கு பாராட்டு நிகழ்வு நடத்துவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் வாழும் போதே ஒருத்தரை பற்றி கதைக்க வேண்டும், பேச வேண்டும். அந்த விதத்திலே கண்ணதாசன் இறந்தாலும் கண்ணதாசனின் காதல் பாடல்கள் பற்றி இங்கே கதைப்பதற்காக அவரை நான் அன்புடன் அழைக்கின்றேன். எனது அண்ணன் என்றே நான் சொல்லலாம். எனக்கு பல வழியில் ஆலோசனைகள் வழங்குவார். அந்த வகையிலே அவரை நான் அன்புடன் அழைக்கதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள், வந்து உங்கள் காதல் கதையை தாருங்கள். வணக்கம். வணக்கம். நிறைவாக கேட்கிறது தானே? ஆம். இன்றைய தினம் ஒரு காதல் மன்னனால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைய கண்ணதாசன் திரை இசை பாடல்களில் காதல் என்ற விடயத்தை பற்றி சிறிது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். எல்லோரையும் நான் ஒரு 30-40 வருடங்களுக்கு பின்னுக்கு அழைத்து செல்ல ஆசைப்படுகின்றேன். நீங்கள் எல்லோருமே காதல் வயப்பட்டவர்கள், காதலிலே வெற்றி பெற்றவர்களும் இருப்பீர்கள், தோல்வி அடைந்தவர்களும் இருப்பீர்கள். இருந்தாலும் திருமணத்துக்கு முன்பு காதலித்திருப்பீர்கள், திருமணத்துக்கு பின்பும் காதலித்திருப்பீர்கள். எனவே காதல் என்பது ஒரு இனிமையான வாழ்வியல் பயணம். அந்த வகையிலே கண்ணதாசன் திரை இசை பாடல்களிலே காதல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். தமிழ் திரைப்பட உலகிலே தனக்கென தனித்தொரு இடத்தை பெற்று பெரும் புகழோடு விளங்கியவர் கவியரசு கண்ணதாசன், எல்லோருக்கும் தெரிந்தவர். நடிகர்களுக்காக திரைப்படங்கள் ஓடிய காலகட்டத்திலே தன்னுடைய பாடல்களுக்காக படங்கள் ஓடும் என்று நிரூபித்து காட்டியவர் கண்ணதாசன் அவர்கள். இவர் திரைப்பட பாடல்களுக்கு இலக்கிய தரத்தை உருவாக்கியவர். இலக்கண கட்டுக்கோப்புகளுக்கு ஆட்பட்டும் ஆட்படாமலும் எழுதி தமிழக மக்கள் மட்டுமின்றி தமிழறிந்தோர் வாழும் இடமெல்லாம் தன்னுடைய புகழை பரப்பியவர் கண்ணதாசன் அவர்கள். இடமறிந்து சூழ்நிலை அறிந்து பொருத்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களின் மனதை கொள்ளை கொண்டவர் கண்ணதாசன். திரைப்படங்களுக்காக எழுதிய பாடல்களில் காதல் பாடல்கள் தனி சிறப்பு வாய்ந்தவை. இவர் கவித்துவம் மிக்கவர், எவ்வகையிலும் பாடல் எழுதக்கூடியவர் என திரைப்பட உலகம் கண்டு போற்றும் அளவிற்கு இவரது காதல் பாடல்கள் சிறந்து விளங்குகின்றன. இவர் ஆண்கள் காதல் வயப்பட்டு பாடுவதாகவும் படங்களிலே பாடி இயற்றியிருக்கிறார். அதே போல பெண்கள் காதலிலே வீழ்ந்து இன்பம் அனுபவிப்பதையும் அவர் பாடியிருக்கின்றார். அந்த வகையிலே கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்து நெஞ்சினிலே நிறைவதே காதல். காதல் எப்பொழுது தோன்றும், எப்படி தோன்றும், யாருக்கு தோன்றும், காதல் தோன்ற அடிப்படை காரணம் என்ன? அன்பா, அழகா, அடக்கமா, கவர்ச்சியா, புன்னகையா, பொன்னகையா அல்லது கணக்கு பாடமா? இவற்றில் எது என்பது இன்று வரை எவராலும் அறுதியிட்டு கூட முடியாத சூழலாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது ஆண் பாடிய சில பாடல்களை பார்ப்போம். இங்கே இந்த நிகழ்ச்சியை நிறைய ஆளுக்கு செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட காதலிலே விழுந்து கரங்களை பிடித்தவர். அந்த வகையிலே எல்லோருமே இங்கே இணைந்திருக்கின்ற அன்புறவுகள் அனைவருமே அந்த வயதுகளிலே காதலிலே விழாமல் யாருமே இருப்பதில்லை. அந்த வகையிலே கருத்தொருமித்த காதலர் இருவருள் ஆண் மட்டும் பாடுகின்ற பாடல்கள் பலவற்றை கவிஞர் பாடியிருப்பதை நாங்கள் அறிவோம். உண்மை காதலின் உயர்வை இப்பாடல்கள் மூலம் உய்த்துணரலாம். காலொடிந்த நிலையிலே வாழும் ஆடவன் தான் மணந்து கொள்ள போகின்ற பெண்ணின் அன்பை வியந்து பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே
புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே என்று ஆனந்த கண்ணீரோடு பாடுகின்றான். பொன்னும் பொருளுமே முக்கியமென்று வாழ்கின்றவர்களுடைய மத்தியிலே காலொடிந்து மனமொடிந்து வாழும் தன்னிடம் அன்பு காட்ட வந்தவளை தன் உயிராகவே மதிக்கும் காதலை இந்த கவிஞர் இந்த பாடலிலே காட்டுகின்றார். உடலாலும் உயிராலும் வேறுபட்டாலும் சிந்தனையால் ஒன்றுபட்ட நிலையிலே அவர்கள் இருப்பதால் உருவம் இரண்டு, உயிர்கள் இரண்டு, உள்ளம் ஒன்றே என் உயிரே என்று பாடுகின்றான். நாங்கள் இரண்டு இரண்டு உருவங்களாக இருந்தாலும் உள்ளம் நமக்கு ஒன்றுதான் என்று பாடுகின்றான். தன் காதலினுடைய பேச்சை தேனோடு பால் கலந்த திருவாசகம் எனவும் கல்லையும் கனிய வைக்கும் என்றும் பாடியதோடு கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலையுன் சேயல்லவா, அம்பிகாவதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கும் நீகதி. உடைய பழைய ஞாபகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து போகும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு வியந்து போற்றுகின்ற பல சிறப்பான சந்தர்ப்பங்களிலே அந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அந்த பாடல்களை எழுதி குவித்தவர் கண்ணதாசன் அவர்கள். அந்த காதலியுடைய சிறப்பை நேரடியாக சொல்லாமல் சீதையை தாயாகவும் சவுந்தலையை சேயாகவும் பெற்ற சிறப்புடையவள் என்று கூறுவதன் மூலம் கவிஞர் தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். யாரை எப்படி பாடுவது என அறியாமல் மயங்கும் புலவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் கவியாசானாக இருந்து வழிகாட்டும் கவியரசரை இங்கு காண முடிகிறது. இந்த வேளையிலே இத்தாலியிலிருந்து இன்னும் ஒரு கண்ணதாசன் இணைய இருக்கின்றார். வணக்கம் கண்ணதாசன், நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அந்த பாடலோடு. கண்ணதாசன் நினைப்பில் இருக்கிறீர்களா? மூர்த்தி, நீங்கள் அவரை அழைக்கலாம், உங்களுக்கு அவர் படத்திலே தெரிந்தால். அவர் பெரும்பெறையும் நாங்கள் காதலியை பற்றி, அவள் அழகை பற்றி, அவள் பிரிவினால் அவன் படும் அல்லல் பற்றி என்று எத்தனையோ செய்திகளை அவளிடம் சொல்ல நினைக்கிறான். ஆனால் அவனால் அவனை நேரில் சந்திக்க இயலவில்லை. எனவே கடிதம் மூலம் தன் காதலியிடம் தொடர்பு கொள்கிறான். எத்தனையோ எண்ணியுள்ள நெஞ்சம் ஏட்டளவில் சொன்னதெல்லாம் கொஞ்சம், என் மனமோ உன்னிடத்தில் தஞ்சம், உன் மனமோ நான் துயிலும் மஞ்சம். இவ்வளவு அழகான இலகுவான வரிகளிலே அந்த காதலை வெளிப்படுத்தி இருக்கின்றார் கவிஞர். சிந்தனைக்கு அடிப்படை மனம்தான். நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன், உன்னை பிரிந்து எப்படி தவிக்கிறேன் என்பதை நீ நன்றாக அறிவாய். ஏனென்றால் என் மனம் இருப்பது உன்னிடம்தானே என்கின்றான். நாணம் மீதுற தலைவனை பார்த்த தலைவி கால்கள் பின்னலிட விரைந்து நடக்கின்றாள். அவளை கேலி செய்வது போல அந்த காதலன் மெல்ல நடமே நீ என்னாகும், மெல்ல நடமே நீ என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும் என்று தலைவன் பாடும் பாடலிலே அடக்கத்தோடும் அமைதியோடும் இருக்க வேண்டிய தமிழ் பெண்களின் இலக்கணத்தை சுட்டி காட்டுகின்றார். மேலும் அவள் வேகமாக நடப்பதால் அவளுடைய பூவுடல் பொன்னுடல் குலுங்குவதை கூட அவனால் தாங்க முடியவில்லை. அதனால்தான் நீ விரைந்து நடந்தால் உன் சிற்றடை நோகும், பூ போன்ற பாதம் நோகும், அதை கண்டால் என் மனம் நோகும், எனவே மெதுவாக செல் என்ற பொருளோடு அவன் அன்பையும் வெளிப்படுத்துகின்றார் கவிஞர் கண்ணதாசன். பெருங்கூட்டத்திற்கு இடையிலும் பசு தன் கன்றினை இனங்கண்டு கொள்ளும், கன்றும் தன் தாயை கண்டு சேரும். அதே போல எத்தனையோ மனிதர்களை சந்தித்தாலும் அவர்களது பார்வையிலே தெரியாத அன்பை, கருணையை, காதலை தன் காதலியின் பார்வையிலே கண்ட காதலன் ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன்
உன் காதலை நான் அறிவேன் ஓராயிரம் பார்வையிலே. இங்கே இணைந்திருக்கின்ற அன்புறவுகள் அனைவருக்கும் இந்த பாடல் நிச்சயமாக நினைவுகளிலே வந்து செல்லும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் எல்லோரும் அந்த பருவ வயதை கடந்துதான் நாங்கள் வருகின்றோம். ஒவ்வொரு காலங்களிலும் எந்தெந்த படங்களிலே எந்தெந்த பாடல்கள் எல்லாம் பிரபல்யமாக இருக்கிறதோ அவற்றை எல்லாம் நாங்கள் முணுமுணுத்து வளர்ந்தவர்கள். எனவே காதல் என்பது ஒரு காமம் என்பது வேறாக கொண்டால் காதல் என்பது பூவாக கொள்வார்கள். அந்த வகையிலே காதல் என்பதுதான் இந்த உலகை ஆணோடும் பெண்ணோடும் இணைத்து வைக்கின்ற ஒரு அற்புத படைப்பாக இருக்கிறது. பூமி அதிராது மென்னடை பயிலுகின்ற பெண்மையின் பூவடி யோசையிலே நிரம்பியுள்ள காதலை அதன் வசப்பட்ட காதலினால் தான் உணர முடியும். அந்த காதல் பாத்திரத்தின் நிலையில் நின்ற கவிஞர் தானே காதலனாக மாறி காதலின் தீவிரத்திற்கு தன் கவிதை முத்திரையை பதித்துள்ளார். இந்த மானிடர் காதல் எல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும், அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும், நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும் ஓராயிரம் பார்வையிலே. இப்படியாக பாடுவதன் மூலம் சாதாரண மாணவர்களின் காதலை விட ஆழமான அன்புடைய தங்கள் காதலுக்கு என்றும் அழிவில்லை என்கின்றான். உண்மை காதலுக்கு என்றும் அழிவில்லைத்தானே உறவுகளை இந்த பாடல் மூலம் கவிஞர் உணர்த்துவதும் அதுதான். காதல் பாடலிலே ஒரு கதையை சொல்லுகின்ற கவிஞருடைய திறமையை நாங்கள் பல பாடல்களிலே பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம், படங்களிலே ரசித்திருக்கின்றோம். ஆம், காதலியை காணாதவரை அவனாக இருந்தான். அவளை கண்டவுடனே தன் இதயத்தை தொலைத்து விட்டான். பாடுகின்றார் கவிஞருடைய கண்ணதாசனுடைய வரிகள். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, காணும் வரை நீ எங்கே நான் அங்கே, கண்ட பின்பு நீ இங்கே நான் அங்கே. ஆம், அற்புதமான வரிகளோடு ஒரு காதலியை ஏக்கத்தோடு நினைக்கின்ற வரிகளை கண்ணதாசன் அதிலே தந்திருக்கின்றார். ஒருவர் காணாத வரையிலே இருவரும் வேறு வேறாக இருந்தனர். கண்ட பின்பு பருகிய நோக்கு என்னும் பாசத்தால் பிணைக்கப்பட்டு இதயத்திலே மகிழ்ச்சியை கொள்கின்றார்கள். எங்கோ பிறந்து இது நாள் வரை எங்கோ வளர்ந்து அவனுக்கு இந்த பெரிய நிலவுலகிலே எந்த இடத்தில் வாழவும் விருப்பமில்லை. இறுதியாக அவன் வாழ்வதற்கு தேர்ந்தெடுக்கும் இடம்தான் அவளின் மனமாளிகை. பிறப்பிடம் வேறாய் இருந்தாலும் என் இருப்பிடம் உனது மனமல்லவா என்ற வரிகள் அந்த ஏக்கத்தை விளக்குவதை நாங்கள் பார்க்கலாம். தொடர்கின்ற கவிவரிகளிலே உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, அந்த உறவுக்கு காரணம் பெண்களடா, உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. எவ்வளவு ஒரு சிறப்பான அறிவுரை கூறும் பாடல் வரிகளை கண்ணதாசன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அன்பான உறவுகளே, மனித உறவுகளின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக விளங்குவது பெண்களை மதித்து நடக்க வேண்டும் என்ற மனிதநேய கொள்கை வெளிப்படுகிறது. தலைவியை எண்ணி ஏங்கி தவிக்கின்ற தலைவன் தன் காதலை அவளிடம் வெளிப்படுத்துகின்ற பொழுது இலக்கியத்தையும் இயற்கையையும் அவள் உருவிலே காண்கின்றான். ஒரு புறம் பார்த்தால் மிதிலகின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் அவளொரு பைரவி, அவளொரு பைரவி. இல்லையா? அங்கே ரசித்துக் கொண்டிருக்கின்றார் அன்புக்குரிய ஊடக வித்தகர். அவரும் காதலிலே விழுந்து எழும்பி கரம் பிடித்தவர். அவரும் சிறப்பாக இந்த வரிகளை எல்லாம் ரசித்திருப்பார். ஆம்,
அடுத்து சோதனை சில வேளைகளிலே காதல் என்றால் இனிமையான பூந்தோட்டம், காதல் என்னும் காதலையும் சந்தித்து கைப்பிடித்து கல்யாணம் என்று சொல்லி எல்லாம் பார்க்கின்றார். ஆனால் அத்தனை காதலித்தவர்களுக்கு தெரியும் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இடர்பாடுகள், எத்தனை தடைகள் எல்லாம் வந்து போயிருக்கும் என்பது இங்கே இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்கும். இப்பொழுது காதலிப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்கும். அந்த வகையிலே அப்படி எத்தனை சோதனை வந்தாலும் காலையும் நெறி பிளராது பெண்மைக்கு பெருமை சேர்த்த கற்பு கரிசிகளான சீதை மாதவியின் மொத்த உருவமாக தன் காதலியை படைத்து காட்டும் காதலனை அல்ல கவிஞரை இங்கே நாங்கள் காணலாம். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா, என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இந்த பாடல் அடிகளின் மூலம் நாங்கள் என்னத்தை பார்க்கின்றோம்? அவளிடம் கற்ற காதல் மொழியால் அவளை பற்றி மட்டுமே நினைத்து அவள் பெயரையே மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் தன்னிலை மறந்த காதல், அந்த காதலனை காட்டுகின்றார் கண்ணதாசன். தன் காதலின் அழகை கண்டு வியந்தவன் அவளை கடவுள் எப்படி படைத்திருப்பான் என்ற ஆராய்ச்சியிலே ஈடுபடுகிறான். தன் ஆராய்ச்சியின் முடிவில் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. ஆஹா, இந்த வரிகளை தந்து எலும்பு தோல் சதையிலான சாதாரண பெண்ணல்ல, உடலாலும் உள்ளத்தாலும் அழியா நிலை பெற்ற அழகு பதுமை அவள் என்கின்றார் கண்ணதாசன். காலை மாலை இரவு என்றில்லாமல் என்றுமே எப்பொழுதும் இன்பம் தரக்கூடிய பூவை போன்ற மென்மையான தன் மனைவியை பற்றி காலையில் மலரும் தாமரை பூ அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் மல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லைப்பூ என்று கவிநயத்தோடு பாடுகின்றார். அதாவது காதலித்து கரம்பிடித்து மனைவியாக்கிய பின்னும் அவர்களுடைய காதல் பயப்பட்டு அவர்கள் வாழ்வதை அவன் வரிகளிலே தந்திருக்கின்றான். அதிகாலையில் எழுந்த அவள் துயிலும் கணவனை எழுப்புகிறாள். தன் கண் விழித்து பார்க்கும் பொழுது ஆதவனை கண்டு இதழ் மலர்ந்து தாமரை போல இவளும் மலர்கிறாள். பணி முடிந்து மாலையில் களைப்போடு இல்லம் வரும் கணவனுக்கு மாலையில் மலர்ந்து மனம் வீசும் மல்லிகை போல அன்பு செய்து அரவணைக்கிறாள். இரவில் அவன் சந்திரனாகிறான். அவன் மயங்க அவள் அல்லியாக மாறுகிறாள். முல்லை திணை கூறுகின்ற கற்பு நெறியை 4 வரிகளில் நயமுற கூறும் கவிஞர் தலைவியை ஒத்த மலர்களின் வரலாற்றை வரையறுத்து காட்டும் ஆய்வாளராகவும் திகழ்கிறார் கவிஞர் கண்ணதாசன். உலக உயிர்கள் அனைத்தும் தன் காதலியின் மறு வடிவம் என எண்ணும் ஒருவன் பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, காத்தினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம் என்று பெருமையோடு அந்த பெண்ணை காதலியை பெருமைப்படுத்தி பாடுகின்ற வரிகள் அவை. காலங்களில் சிறந்தது வசந்தம், கலைகளில் சிறந்தது ஓவியம், மாதங்களில் சிறந்தது மார்கழி, மலர்களில் சிறந்தது மல்லிகை. இப்படி ஒவ்வொன்றிலும் மிகச் சிறந்ததை ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் நம்மை போல மனிதர்களால் காண இயலுமா? இயலும் என்கின்றார் கவிஞர் கண்ணதாசன். ஆம் அன்புறவுகளே, தென்றலிலும் மெல்லிய எழிலுருவான தன் படைப்பு காதலியிடம் இவ்வளவு சிறப்புகளும் குடிகொண்டிருப்பதை தன் கவிதையில் காட்டி நம்மை கிறங்க வைக்கிறார். பெண்களே பொறாமைப்படும் அவள் அழகை பற்றி என்ன சொல்லுகின்றார்? உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும், பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வேன். ஆம், உன்னுடைய அழகை கண்டால் பெண்களே ஆசைப்படுவார்கள். அந்த வேளையிலே என்னுடைய நிலையை என்னென்று சொல்வேன் என்று வியந்து பாடுகின்றார். நிற்கும் போதும் நிமிரும் போதும் நடக்கும் போதும் அவள் எப்படி இருப்பாள் என்பதை அவளாக மாறி கண்டுணர்ந்த கவிஞர் பின்பு காதலனாக மாறி, நீ நின்றால் கோயில் சிலை அழகு, நிமிர்ந்தால் 1000 கலை அழகு,
நடந்தால் அன்னத்தின் அடையழகு, நாடகமாடும் இடையழகு, அழகிலிது புதுவிதமே, இறைவனுக்கு ரகசியமே என்று பாடுகின்றார். ஆம், இப்படியாக தன்னுடைய காதலை ஆண் பாடியது போல பெண்களுக்கும் காதல் வயப்படுகின்ற பெண்களுக்கும் எத்தனை ஆசைகள், எத்தனை கனவுகள் எல்லாமே இருப்பதை நாங்கள் உணர வேண்டும். ஆண்கள் மட்டுமல்ல காதலிலே விழுவது பெண்களும் தான். அந்த வகையிலே பெண்களை ஆண்கள் பெண்களை நினைத்து பாடுகின்றதற்காகவும் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதி பெண்கள் காதலிலே வயப்பட்டு நிற்கின்ற நிலையம் தன்னுடைய வரிகளிலே அவர் இழைத்திருக்கின்றார். தமிழர்களுக்கு என்ற ஒரு தனி பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறது. திருமணத்துக்கு முன்பு கணவராக வரப்போகும் ஆணிடம் பேசும் வழக்கம் தமிழ் பெண்களுக்கு அப்போது கிடையாது. பெண் அதிகம் பேசாமலே கருத்தொருமித்த காதல் கனிவு பெற்று வளரும் பூமி இது. ஆண் பெண் சந்திப்பில் ஆண் அதிகம் பேச, பெண் அமைதியுடன் கேட்டிருப்பாள். பெண்களுக்கே உரிய இயல்பாகிய 4 குணங்கள் என்று சொல்லப்படுகிறதே, அச்சம், மனம், நாடம், பயிர்ப்பு, இவற்றை முழுமையாக கைக்கொண்டு அவள் அதிகம் பேசாதவளாக வளர்க்கப்பட்டாள். ஆகவே பெண் தன் விருப்பை, ஆசையை, காதலை வெளிப்படுத்தியதாக பாடல்கள் நிறையவே இடம்பெறவில்லை. ஒரு ஆண் தன் காதலை நேரடியாக தெரிவித்து விடுவான். ஆனால் ஒரு பெண்ணோ தன் காதலை மறைமுகமாக வேணும் ஒரு குறிப்பின் மூலம் வெளிப்படுத்துவாள். திருவாய் மொழியாலே அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதோ என்று கேட்கின்றாள். அப்படி அழைக்கின்ற அந்த வரிகளிலே பெண்ணொருத்தி தன் தலைவன் மீது கொண்டிருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகிறான். தன் வாழ்க்கைக்கு துணைவனாக வந்த தலைவரின் பெயரை சொல்ல தயங்குகிறாள் அவள். அது அவன் மேல் அவள் கொண்ட அன்பை மட்டும் புலப்படுத்தவில்லை, மண்ணுக்கே உரிய பண்பாட்டின் மீது, பாரம்பரிய பெருமை மீது அவள் கொண்ட ஈடுபாட்டை, நம்பிக்கையை காட்டுவதாக உள்ளது. அன்பான உறவுகளே, நண்பர்களே, காதல் என்பது தனி 2 பேருக்கு இடையிலே வருவதல்ல. அது ஒரு மரபுரிமை, ஒரு இனத்தினுடைய சொத்து, ஒரு இளையவர்களின் சொத்தாக காணப்படுகிறது. கணவனுடைய பெயரையெல்லாம் அந்த காலங்களிலே சொல்ல தயங்குவார்கள் பெண்கள். ஆனால் இப்பொழுது இங்கே எல்லாம் அப்படி அல்ல. பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா, ஊரை சொன்னாலும் உறவை சொன்னாலும் உற்றவரிடத்தில் எதை சொன்னாலும் பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் கூட அந்த வகையிலே வாழ்ந்தவர்கள் தான். கணவனுடைய பேரை கேட்டால் சொல்ல மாட்டார்கள் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த வகையிலே உரிமையிலே அவன் துணைவனாக, தோழனாக நடந்து கொண்டாலும் அவன் மேலுள்ள அளவற்ற மதிப்பாலும் அளவற்ற பாசத்தாலும் கணவன் பேரை சொல்லலாமா என்று கேட்கின்றாள். இன்னும் ஒரு பாடலிலே, ஒருவர் பிரிந்தாலும் ஓரிர் பிரிந்தாலும் மற்றொரு உயிர் வாழப் போவதில்லை. காலம் மாறும், கொண்ட கோலம் மாறும், ஆனால் அவர்கள் அன்பு மாறப் போவதில்லை. இந்த தலைவியின் உள்ளத்தை கவிஞர் தன் பாடலில் எப்படி பிரதிபலிக்கிறார் என்று பார்ப்போம். இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. அருமையான வரிகள். காதலை சொல்வதற்கும் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கும் இப்படியான வார்த்தைகள், ஜாலங்கள் எல்லாம் அறிந்தவர் கண்ணதாசன். அருமையான பாடல்களோடு பல பாடல்களை தந்திருக்கின்றார்கள். இன்னும் பல பாடல்கள், அதாவது வாலி, பலரும் பல பாடல்களை தந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே. ஆனால் கண்ணதாசனோடு நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம், அது பெருமைக்குரியபடியும். அந்த வகையிலே இன்னொரு இனிய பாடல், முத்து போன்ற கண்களும் சுவையூட்டும் கன்னமுடைய அவளை கண்டவுடனேயே வேறதை பற்றியும் எண்ணாமல், சிந்திக்காமல், நினைக்காமல் தன்னை கொடுத்து விட்ட ஒருவனை காட்டுகிறார். முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கன்னம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை. முத்துக்களோ கண்கள்,
தித்திப்பதோ கண்ணம் என்று பாடிக்கொண்டு வருகின்றான் காதலன். ஆம், ராமனின் தோளாற்றல் சீதையை கவர்ந்தது போல அவளது முத்து போன்ற கண்களும் சுவையூட்டும் கன்னமும் இவளை கவர்ந்திருப்பதாக அந்த பாடலிலே தந்திருக்கின்றார். இன்னும் ஒரு பாடலிலே சில வரிகளை பார்ப்போம். நிலவொளி வீசிய காலத்திலே சந்தித்தவர்களுக்கு இன்பம் தந்த அதே நிலா என்று துன்பத்தை அல்லவா தருகிறது. அவர்கள் இன்பமாக பார்த்த பொழுது இன்பத்தை தந்த நிலா ஏக்கத்துடன் பார்த்தபோது ஏங்க வைக்கிறதாம். இந்த கதை கூட இலக்கியத்திலே இருக்கிறது. பாரியினுடைய மகளிர் இருவர் அற்ற திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையுமுடையோமும் நாடும் பிறர் கொள்ளார் என்று பாடியிருந்தார்கள். அதே போல அந்த அடியொற்றி கண்ணதாசன் அவர்களும் அந்த இலக்கியத்தை திரைப்பட பாடலிலே தந்திருக்கின்றார். அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இன்பம் தந்ததும் ஒரே நிலா, ஏங்க வைப்பதும் ஒரே நிலா, ஏங்க வைப்பதும் ஒரே நிலா. இப்படி அவர்கள் பாடும் பொழுது இதனுடைய பாசமும் பிரிவாற்றாமையும் அந்த ஏக்கம் எங்களுக்கு வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். தன்னுடைய கவர்ந்தவனை சந்திப்பதற்காக நாங்கள் எல்லாம் என்னென்ன பாடுபட்டு இருக்கிறோம், எத்தனை பேருடைய சைக்கிளை எடுத்து ஓடி இருப்போம், எத்தனை இடங்களிலே விழுந்தளி எழும்பி இருப்போம். அந்த வகையில் அதை கூட கவிஞர் இங்கே அருமையாக தந்திருக்கின்றார். தன்னுடைய உள்ளங்கவர்ந்தவனை சந்திப்பதற்காக கையில் பூச்செடுத்தரன் ஓடி வருகிறான் தலைவன். தன் இதயத்து ராணியான அவளை காண, அதுவும் தனிமையில் காண பூவோடு வந்ததாக கூறும் அவன் அவளுக்கு முன்பாகவே வந்திருந்து அவளை காண துடித்து தவித்திருக்கும் நிலையை, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன் என்று பாடி அவன் வெளிப்படுத்துகின்ற தலைவன் அவனுடைய அன்புக்கு சற்றும் தாழ்ந்திராத தலைவி, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். ஆகா, எவ்வளவு அழகாக பாடுகின்றார்கள். இந்த காலத்துகளே SMS, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று பல தூதுவர்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த காலங்களிலே நேரடியாக சந்திப்பதும் அவருடைய திருமுகத்தை பார்ப்பதும் தான் பெரிய பாக்கியமாக கருதிய காலம் அந்த காலங்களிலே இருந்திருக்கிறது. ஆம், இவ்வாறு நிறைய பேசிக்கொண்டே போகலாம். கண்ணதாசனுடைய உள்ளத்திலே இருந்து அனுபவ ரீதியாகவும் அவர் தன்னுடைய பாடல்களை தந்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்னும் ஒரு பாடல், அதாவது காதல் வசப்பட்டதால பார்த்து கொண்டதால் காதல் வசப்பட்டோமா என்று புரியாத நிலையில் உள்ள காதல் உள்ளங்கள், அந்த உள்ளங்கள் தங்களுடைய நிலையை பற்றி கவி பாடுவதாக கண்ணதாசன் எழுதியிருக்கின்றார். கொடியசைந்ததும் காற்று வந்ததும் கொடியசைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா. இந்த கவிஞனுடைய புலமையை நாங்கள் வியக்காமல் என்ன செய்ய முடியும்? கொடி அசைவதனால் காற்று வந்ததை அறிகின்றோமா, அல்லது காற்று வந்ததால் கொடி அசைந்ததா? நிலவை பார்ப்பதற்காகத்தான் மலர்கள் மலர்ந்தனவா, அல்லது மலர்கள் மலர்ந்ததால் தான் நிலவு தோன்றியதா? ஆகா, என்ன அற்புதமான கற்பனையிலே அந்த பாடலை தந்திருக்கின்றார். இன்னும் ஒரு பாடலோடு நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நாங்கள் அடுத்து பெண்களை தெய்வத்தின் நிலைக்கு உயர்த்தி பாடியவன் கண்ணதாசன். தன்னுடைய பல பாடல்களிலே தெய்வத்துக்கு நிகராக பெண்களை உயர்த்தி சென்றவர் கண்ணதாசன் அவர்கள். அந்த வகையிலே தெய்வமாக பார்த்த ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் இருக்கின்றேன். மலரோ நிலவோ மலைமகளோ தேவி வடிவாக அமைந்தவள் யாரோ, மலரோ நிலவோ மலைமகளோ
நினைத்ததும் நீதானா, நெடுநாளாய் நினைத்ததும் இதைத்தானா, என் தேவி உனக்கிது சரிதானா, மின்னல் மின்னும் இருவிழியில் அன்னை உன்னை இதய மலர் அள்ளி அள்ளி கவிதை தருவேன், தொழுது வருவேன், தொடர்ந்து வருவேன், மலரோ நிலவோ மலைமகளோ தேவி வடிவாக அமைந்தவள் யாரோ, மலரோ நிலவோ மலைமகளோ, நான் ஒரு பூசாரி உனக்கு இது தெரியாதோ, நடமாடும் திருக்கோவில் நீ அல்லவோ, அடிமையை மறக்காதே அடுத்ததை நினைக்காதே, அடிமையை மறக்காதே அடுத்ததை நினைக்காதே, உன்னை எண்ணி உருகி வரும் என்னை என்றும் அருள்வொழுக கொஞ்சம் தெய்வம், உனது திருநாள் விரைவில் வருமோ, மலரோ நிலவோ மலைமகளோ தேவி வடிவாக அமர்ந்தவள் யாரோ, மலரோ நிலவோ மலைமகளோ. நன்றி அன்பு உறவுகளே. இந்த தினம் காதலை பற்றி சிறப்பாக பார்த்திருந்தோம். உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போயிருக்கும். அந்த வகையிலே இந்த வாய்ப்பை எனக்கு தந்தருளிய பண்ணாகம்.com இணையதள இயக்குனர் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், அவர் எங்களது தமிழருவி வானொலியுடைய இணை இயக்குநராக நாளை தினம் காலை கதம்பத்தை செய்ய இருக்கின்றார், கதம்ப மாலையை. இந்த வழியிலே அவருக்கும் இந்த தியான பீடத்தை அமைத்து உலகிலே சாந்தியும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு உழைத்து வருகின்ற திருமதி ஸ்ரீஸ்கந்தராய அருந்ததி தம்பதிகளுக்கும், அவரோடு இணைந்த பேராளர்கள், சான்றோர்கள், உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் தமிழருவி கலையத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு பொழுதிலே இணைந்து கொள்ளும் வரை தற்சமயம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் தமிழருவி நைனை விஜயன். வணக்கம் அன்புறவுகளே. காதல் மன்னனை பாராட்டு முகமாக நாங்கள் ஒரு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். சபையோர்களே, கைதட்டி மகிழ்வோம். நன்றி நன்றி நன்றி. ஐயா, நீங்கள் நல்லொரு இசையும் கதையும் எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள். பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். நீங்கள் இலக்கியங்கள் எல்லாத்திலையும் இருந்து இந்த நல்ல அந்த இலக்கியங்கள் எல்லாத்தையும் இந்த கண்ணதாசன் பாட்டுகளோட சேர்த்து நல்லா விளக்கி இருக்கிறீங்கள். நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், சில கருத்துகள் நீங்க சொல்லி கேட்க கட்டாயம் கண்ணதாசன் உங்கள இலக்கியங்களையும் படிச்ச கண்ணதாசன் கட்டாயம் திருக்குறள் காமத்துப்பால கட்டாயம் படிச்சிருக்கிறார். ஆனபடியாதான் அவரை இவ்வளவு நல்ல வடிவா இந்த பாட்டுகள் எல்லாத்தையும் இயற்றி இருக்கிறார். அதுல எனக்கு பிடிச்சது நீங்கள் சொன்ன காதல் பேச்சை தேனோடு சேர்ந்த திருவாசகம் கல்லையும் கனிய வைக்கும் என்று சொன்னீங்கள். அது எனக்கு நல்லா பிடிச்சது. இந்த நேரத்துல ஒருக்கா நான் ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு வசனம் சொல்லிட்டு விடுறேன். ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லி இருக்கிறாருண்டா, better to have loved and lost than not to have loved at all. அவர் சொல்றார், காதலிச்சு தோல்வி விடுறது மேன்மையானதாம், காதலிக்காமலே நீங்கள் சீவியத்தை விட்டா அது கொஞ்சம் துன்பம் என்று சொல்றார். அந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்த வசனம். கனவேர் கை போட்டிருக்கணும் ஐயா. நான் இதோட நிப்பாட்டிட்டு மற்றவைய கதைக்க சொல்லி கேட்கிறேன். முதலாவதாய் கென் குகணேசன் ஐயா கை போட்டிருக்கிறார். நீங்கள் கதைங்க. நன்றி அம்மா. மன்னிக்கவும். இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாக காதல் மன்னனின் நிகழ்ச்சி மிகவும் அழகாக இருந்தது அம்மா கூறியபடி. அதை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். காதல் மன்னனை போல் என்னால் பாட முடியாது. நான் பாடினால் நீங்கள் ஓடுவீர்கள். ஆனபடியா நான் பாட மாட்டேன். 1-2 கருத்துக்களை மட்டும் கூறிட்டு முடிக்கின்றேன். அந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு
ஒரு அழகு என்னென்றால் எல்லா விதமான இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் உட்பட எல்லாவற்றையும் படித்தபடியாத்தான் இப்படி கவிதை வந்தது. சில ஆட்கள் சொல்லுவார்கள் அவருக்கு இறைவன் கொடுத்த கொடை என்று, அதுவும் இருக்குத்தான், இல்லை என்று இல்லை. ஆனால் அந்த மனுஷன் 8ஆம் வகுப்புக்கு பிறகு படிக்க இல்லை, 8ஆம் வகுப்புக்கு பிறகு படிக்கவே இல்லை. ஆனால் பிறகுதான் தண்ட பாட்டுல படித்து எல்லா விதமான காவியங்களையும் எல்லா விதமான பக்தி இலக்கியங்களையும் படித்தபடியாத்தான் அவருக்கு இவ்வளவு ஊற்று வந்தது. இறைவனும் கூட உள்ளது, நிச்சயமாக அது இல்லாமல் ஒன்றும் முடியாது என்று கூறிட்டு, ஆனால் அவருக்கு கை கொடுத்தது கம்பன் தான் கூட. அது ஐயா பாடிய பாடல்களை நாம் பாடினால் பிரயோசனம் இல்லை. 2 பாடல்களை சொல்ல விரும்புகின்றேன். முதலில் கம்பன் ஒரு சுருக்கமான பாடல் பாடியுள்ளான். நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள். அவ்வளவுதான் அந்த பாட்டு. ஆனால் கண்ணதாசனுக்கு இந்த பாட்டு பிடித்துள்ளது. கம்பர் பாடிய பாட்டு. என்ன செய்தார் என்றால், உங்களுக்கு தெரியும், தாய் சொல்ல தட்டாது என்ற படத்துல இந்த பாட்டை கொண்டு வந்து வைக்கிறார். எப்படி வைக்கிறார் என்றால், கொப்பி அடிக்கிறான்னு சொல்லக்கூடாது. அது என்ன சொல்றாருன்னா, அந்த கையாளுவதென்று சொல்லுவார். கையாளுவதென்றால் ஒருவர் சொன்ன விடயத்தை ஒரு விதமாக எடுத்து நல்ல விதத்தில் கூறுவதுதான். அப்ப அந்த பாட்டு என்ன செய்கிறார் என்ற இந்த பாடல் உங்களுக்கு தெரியும். மான் உறங்குது மயிலும் உறங்குது மனம் உறங்கவில்லை, என் வழி உறங்குது மொழியும் உறங்குது விழி உறங்கவில்லை, பூறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை, நிலவே காணுறங்குது காற்று உறங்குது நான் உறங்கவில்லை. அதை பாடக்கூடியவர் பாடினால் அழகா இருக்கும், ஆனால் என்னால் முடியாது. இது ஒன்று. அடுத்ததாக இன்னும் திறமான ஒரு பாடல் உள்ளது, அதுவும் கம்பர் பாடிய பாட்டு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அற்றி அன்றி மற்றோர் உயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்தன் அரக்கி போரில் மலைவண்ணத் தன்னலேனின் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். எத்தனையோ வண்ணங்கள் வருகின்றன. கண்ணதாசன் என்ன செய்தான் என்றால், இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் என்றதில் கதாநாயகன் தான் அந்த பாடலை பாட, கதாநாயகி என்னென்று அதை முடிக்கிறான் என்றால், கைவண்ணம் அங்கு கண்டேன் கண் வண்ணம் அங்கு கண்டேன் கைவண்ணம் இங்கே கண்டேன் பொன்வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் என்று அந்த பாட்டை கதாநாயகி முடிக்கின்றாள். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை கூறி நான் முடிக்க போகின்றேன். அந்த ஒரு கதாநாயகி அல்லது கதாநாயகி என்று சொல்ல வேண்டாம், ஒரு பெண்ணுக்கு 2 விடயங்கள் வரும். ஒன்று வெட்கம், மற்றது நாணம். அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, அந்த வெட்கம் என்றா என்ன கருத்து, நாணம் என்றா என்ன கருத்து என்றதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றதுக்காண்டி ஒரு பாட்டை கண்ணதாசன் பாடியுள்ளார். நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பாடம் தான். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம். திருப்பி சொல்லுங்க. அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம். அதாவது நேரடியாக பார்த்தால் நாணம் வருமாம், அக்கம் பக்கம் பார்த்தால் வெட்கம் வருமாம் என்ற கருத்தில் அந்த வெட்கத்துக்கு நாணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த பாடலில் எடுத்து கூறுகிறார். அதை திருப்பி சொல்லிட்டு முடிக்கின்றேன். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம். நேரில் காணும் பொழுது வெட்கம் வராதான், நாணம் வருமா. அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம், ஆசை நெஞ்சை சொல்ல போனால் என்று பாடல் தொடர்ந்து கொண்டே போகும். நன்றி. நன்றி குகணேசன் ஐயா. அடுத்ததாக டாக்டர் நவரத்னம் ஐயா, உங்களோட கதைங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று இந்த தளத்தில் ஒரு லைட் ஹார்ட்டட் என்றால் ஒரு மென்மையான விஷயத்தை நல்ல அழகாக கண்ணதாசன் பாடல்களை பாடி, அதுவும் சௌந்தரராஜன் அல்லது அப்படியானவர்கள் போல பாடி எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த பேச்சாளர்.
அவரை நான் மெச்சுகின்றேன். அந்த காதலை நம்மிடம் தூண்டி நமக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்துள்ளார் அவர். கண்ணதாசன் எனக்கு கருணாச சங்கீதத்திலாம் மிக விருப்பம். ஆனாலும் கண்ணதாசன் பாடல்களில் கர்நாடக சங்கீதமும் உண்டு உணர்கின்றேன். அந்த வகையில் இன்று நான் இந்த அரவணைத்தியாலும் நன்றாக அனுபவித்து சந்தோஷமாக இருக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த தளத்தை அமைத்து இப்படியான நிகழ்ச்சிகளை கொண்டு வரும் சிறுகந்தராஜா தம்பதியருக்கு நன்றி, வணக்கம். நன்றி வர்ணம் ஐயா. ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டர், நீங்கள் கதையுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நயினை விஜயன் ஐயா, அழகான விடயத்தை கையாண்டீர்கள். என்னவென்றால், பாடலை மட்டும் நீங்கள் பாடவில்லை, அதற்குரிய கருத்தையும் தந்தீர்கள். அதாவது ஒருவர் பாடலை எழுதுகிறார், இன்னொருவர் இசையமைக்கின்றார், இன்னொருவர் பாடுகின்றார். இந்த 3 பேரும் இசையும் போது இந்த இசை மக்கள் மனதிலே பதிவு பெறுகிறது. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை இசையாக்கி தரும் போது அது இன்னும் அழகாக பதிவு பெறுகின்றது என்பதனை நீங்கள் பாடுவதன் மூலம், அதனுடைய கருத்தினை எடுத்து எம்புவதன் மூலம் அழகாக வெளிப்படுத்தினீர்கள். நீங்கள் வானொலி தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வார்த்தை இன்னும் அழகாக வெளியே வந்தது. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி கிரேஷன் மாஸ்டர். ஆனந்தி பாலதாசன் அம்மா, நீங்கள் அடுத்தது. நன்றி ராதே அம்மா. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று பேசிய நயினை விஜயன் ஐயா, உண்மையிலே அவர் அந்த வானொலி அறிவிப்பாளர் என்று புறம்பா தெரியுது. அவட்ட தமிழ்லையும் வர்ணனையிலையும் மிகவும் அழகாக இருந்தது. இசையும் கதையும் மாய்த்தான் நடத்தினீங்கள். கண்ணதாசனுடைய காதல் காணங்களை பற்றி உண்மையில பழைய காலத்துல எல்லாரையும் நீங்க எங்களோட பழைய காலத்துக்கு இழுத்து சென்று விட்டீர்கள். உண்மையில மற்றது முந்தி வந்த அநேகமா பாட்டுகள்ல தான், உண்மையில கடிதத்திலும் பார்க்க கூட பாட்டுகள் அதுகள் இதுகள்ல தான் எல்லா அன்பையும் தெரிவித்த. உண்மையின்படி இது காதல் இன்றைக்கு அன்புக்கும் பெறும். ஒரு பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு மிண்டாலுமே பாட்டுகள் மூலமாகத்தான் கூட கதைக்கிழமை பார்க்க பாட்டுகள் மூலமாகத்தான் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு தாளாட்டோ அதுகளோ இதுகளோ எல்லாம் இது பண்றது. உண்மையில மிகவும் அருமையாக இருந்தது. உங்களோட பாட்டுகளும் அருமையான நல்ல செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ், என்ன நல்ல பாட்டுகளை நல்ல அருமையான பாட்டுகளை எடுத்தீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. திரும்பவும் இப்படியான இசையும் கதையுமோ இல்லாட்டி வேறு தலைப்போட தத்துவ பாடல்களும் கண்ணதாசன் நல்ல அப்படியான பாடல்களோ வந்து எங்களுக்கு இசையும் கதையுமாய் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக சுகேந்திரா தர்மகுமார். அனைவருக்கும் வணக்கம். நயினை விஜயன் ஐயா, உங்களுடைய கவியரசர் கண்ணதாசன் காதல் பாட்டுகளை நீங்கள் நல்ல வடிவாக எங்களுக்கு எடுத்து கூறினீர்கள். அவருடைய கவிநயமிக்க பாடல்கள், அவருடைய பாடல்கள் அவற்றை எல்லாம் உங்களுக்கு எடுத்து கூறியது எங்களுடைய இளமை காலத்துக்கு கொண்டு போய்விட்டீர்கள் என்றுதான் கூற வேண்டும். இந்த அவற்ற பாடல்கள் வந்து எனக்கு நான் இளமையாக இருக்கும் போது நடந்த சம்பவங்களை நினைவூட்டி கொண்டிருந்தது. மிக்க நன்றி ஐயா. அதுல ஒன்று வந்து நான் அந்த ஒரு பாட்டு வந்து அவளை வர்ணிக்கிறான். மானல்லவோ கண்கள் தந்தது, ஆகாமையில் அல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது என்று அவன் வர்ணிக்க, அவ காதலனை வர்ணிக்கிறாள். தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது என்று அவருடைய அந்த கவிநயமிக்க பாடல்கள் தான் எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. மிக்க நன்றி ஐயா. நீங்கள் வந்து இந்த பாடல்களை சொல்லி எங்களை சிறு இளமை காலத்துக்கு கொண்டு போனதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக கிருஷ்ணமூர்த்தி ஐயா, நீங்கள் கதைங்க.
இன்று இங்கே இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு சம்மதித்து இங்கே வந்த நயனவியன் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை கூற வேண்டும். ஏனென்றால் நான் கேட்டவுடனே இப்படி ஒரு தலைப்பை தந்து செய்வோம் என்று சொன்னார். என்று சொன்னோம். ஆனால் நான் அப்போதுதான் யோசித்தேன், கண்ணதாசன் ஒரு காதல் மன்னன் என்று. ஆகவே ஏனென்று சொன்னால் அவருக்கு 3 மனைவிகள், 15 பிள்ளைகள் இருக்கின்றது. எவ்வளவு காதலித்திருப்பார் என்று நான் அப்போதுதான் யோசிக்கின்றேன். ஆகவே அவரது பாடல்கள் எல்லாம் வாழ்வியல் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருந்தது. வாழ்வியல் வீரன் என்று அவரை நாங்கள் கூறுவோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒன்றோட வர்ற கஷ்டத்துக்கு அவர் மூன்றோட எப்படி எல்லாம் பட்டிருப்பார் என்று யோசித்தேன். அதுதான் அவர் வாழ்வியல் வீரன் என்று நான் அவரை வர்ணிக்கலாம் என்று யோசித்தேன். ஆகவே கண்ணதாசன் எழுதுகிற பாடல்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் யோசிப்பார். அவர் அந்த இசையமைக்கும் போது அவரே போய் நின்று அங்கே நின்று செய்யும் பல சந்தர்ப்பங்களை இசையமைப்பாளர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த நாள் ஞாபகம் வந்ததே நண்பனே நண்பனே என்று சொல்லி சவுந்தரராயன் நின்று பாடிக்கொண்டாராம். இவர் நின்று சொன்னாராம், ஓடுறா ஓடுறா வெளியில் ஓடுறான்னு. ஓடி போய் வந்து பாடட்டு சொன்னாராம். இன்னும் சவுந்தரராயன் ஒரு ரோட்டில் ஓடி போட்டு திரும்பி வந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 அன்று படித்தா அதோட ஒட்டியே ஜெயிக்கிறே அந்த பாட்டு எடுபட்டதாம். ஏன்னு சொன்னால் அந்த ஃபீலிங்கை கொண்டு வரத்துக்கு அவர் கணக்க பாடுபடுவார் என்று சொன்னார். ஒரே ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன்னா குடிச்சு கொண்டு கேட்க போய் பாட்டு எழுத சொல்ல கேட்கத்தானே அந்த பாட்டு எழுதினதாக ஒரு கதை. இது அந்த அவர் எழுதின பாட்டுக்கு எல்லாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள் அமைந்துதான் அவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா கவிஞர் என்று சொன்னால் கண்டதை தனது கற்பனையில் சொல்லும் வழக்கம் என்றுதான் சொல்லுவார்கள். ஆகவே அவர்கள் எல்லாரையும் கவிஞர் ஆக்கியது இந்த இயற்கை என்று சொல்ல வேண்டும். கண்ணே கலைமானே என்ற 3ஆம் பிறையிலே கமலஹாசனுக்காக பாடிய பாடல்தான் அவரது கடைசி பாடல் என்று சொல்கிறார்கள். அதுதான் அவருடைய கடைசி பாடலும். அந்த பாடலுடன் அவரது கண்ணதாசன் சகாப்தம் முடிவடைந்தது. ஆகவே அதன் பின்பு அவர் எந்த பாடலையும் பாடவில்லை. ஆனால் இன்று நான் இந்த தளத்திலே பார்த்த ஒரு புது அதிசயம், சுகண்டா என்ற ஒரு எங்களை தர்ம குமாரா அவ யூகேல இருந்து நான் எப்பவும் பார்ப்பது அமைதியா இருப்பவ இப்படியெல்லாம் பாடுறான்னு எங்களுக்கு இப்பதான் தெரியும். அப்போ இப்படியெல்லாம் ஒரு பாடகரை இன்றைக்கு உருவாக்கி போட்டோம்னு சொல்லி எங்களை இந்த நேரத்தில் ஏமன் டைம்ல ஒரு சந்தோஷம் ஒன்று எனக்கு பெருகுது. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு பாடகரை உருவாக்கிட்டோம். இன்றைக்கு சிறுசந்தராஜ மாஸ்டருக்கு ஒரு பாடகியை காட்டி கொடுத்துட்டோம். இனி அவரை தொடர்பு கொண்டு பாடல் நிகழ்ச்சிகளை தொடரலாம் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆகவே இப்படியான ஒரு நல்ல ஒரு நிகழ்வை இன்று வழங்கிய நயன விஜயனுக்கும் இந்த நேரத்தை எங்களுக்காக தந்துதவிய சிறுஸ்கந்தராஜா மாதிரி அருந்ததி அம்மா அவர்களுக்கும் நமது நன்றியை கூறி நாங்கள் விடைபெறலாம். இங்கே மற்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் கருத்தையும் கூற நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி கிருஷ்ணமூர்த்தி ஐயா. எங்களுக்கு சுகேந்திரா அம்மாவை பற்றி ஓரளவுக்கு தெரியும். நீங்க இன்றைக்கு தான் கேட்டிருக்கிறீங்க போல இருக்குது. நாங்கள் இதுக்கு முதலும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கிறோம். மிக்க நன்றி கிருஷ்ணமூர்த்தி ஐயா. அமைதியாகத்தான் இருப்பேன். எந்த வித ஆடம்பரமான கதையோ உருக்கி கதையோ இதோ சொல்ல மாட்டேன். அமைதியாக தன் கருத்தை சொல்லிக் கொண்டு போறவன் இன்றதான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் மற்றும்படி அந்த மற்ற நிகழ்வுகளை பார்த்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக அருந்ததி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நயன விஜயன் அவர்களே. மிகவும் அருமையான பாடல்களுடன் உங்களோட கருத்துக்கள் கூறினதான் மிகவும் அருமையாக இருந்தது. ஏனென்றால் பாடல்கள் இருந்தாலும் அந்த கருத்துகளும் வரைக்கல நன்றாக விளங்கக்கூடியதா இருந்தது. அதோட நீங்கள் சொல்லும் பாணி அதை விட திறமையாக இருந்தது. கண்ணதாசன் காதல் பாடல்களை நீங்கள் ரசித்து ருசித்து பாடி பேசினீர்கள். அதை பார்க்கும் போது மிகவும் சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு தலைப்பில் வந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி அம்மா. நன்றி. 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 அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் அம்மா கதைக்க போறா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நயன விஜயன் அவர்கள் நல்லொரு டாபிக், நல்ல ஒரு செலெக்ஷன் பாட்டுகள் எல்லாம் பாடி அதுக்கு விளக்கங்கள் சொன்னார். எங்களே இளம் வயசுல இருந்த போது போல அந்த காலங்கள் எல்லாம் நினைவு வந்தது.
நாங்கள் பாடி எல்லாம் எங்கண்ட மனம் போல பாடி திரிஞ்சது கண்ணதாசனுடைய டைம்ல தான். அதை நீங்கள் திருப்பி சொன்னது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பழைய நினைவுகளை கொண்டு வந்ததற்கு நன்றி. நீங்கள் இப்படி ஒரு முறை இன்னும் அடுத்த முறையும் வேறு ஒரு இனி தத்துவ பாடல்களை சொல்லலாம் வேண்டாம். அவருடைய நிறைய தத்துவ பாடல்கள் நல்லா இருந்தது. அதை சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விடப்படுகிறேன் ஐயா. நன்றி பவானி அம்மா. அடுத்ததாக எங்களோட தியானத்தளத்தின் காதல் மன்னன் வாரர் ஸ்ரீ ஐயா. சரி, உங்களை கதைக்க விட்டுருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான பேச்சு. அதாவது கண்ணதாசனுடைய முறை என்னன்னா, இந்த கம்பர் எழுதிய பாடல்கள், திருவள்ளுவர் மற்றும் பலர் எழுதிய பாடல்களை அந்த பட்டி தொன்றி எங்கும் கொண்டு செல்லும்படி அவர் எழுதினபடியேத்தான் அது எல்லோருக்கும் கேட்கக்கூடிய மாதிரி அவர் செய்திருக்கிறார். அது பெரிய பெருமை. அது ஏனென்றா கம்பராயணம் சில பேர் வாசிக்காம விடலாம், திருக்குறளை படிக்காம விடலாம். ஆனால் அவற்றை பாடால பல விஷயங்கள் திறமையா இருக்கு, எல்லோருக்கும் தெரியக்கூடிய மாதிரி இருக்கிறது. அன்றைக்கு நான் உங்களுடைய ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருந்தா தான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். சோஃபியா பாஸ்கரனுடைய இசை அமுதன் நிகழ்ச்சியில் தத்துவ பாடல்களை பற்றி விவரித்து சொல்லியிருந்த திறமை இருந்தது. கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போயிருந்தது. நான் உங்களோட ரேடியோவை நான் காலமையும் கேட்கிறேன். நான் பேருந்து குளிக்க பாத்ரூம் கேட்பேன். அந்த ரேடியோவில் உள்ள வசதி, டெலிவிஷன் பார்க்கல, அதை குளிச்சு கொண்டு என்றபடியா நாங்கள் அதை கேட்க வேணும். நான் எல்லோரையும் அவற்றை ரேடியோவை கேட்கும்படி அன்பாக வேண்டுகின்றேன். ஏனென்று சொன்னா அந்த ஒவ்வொரு காலமேலும் எல்லா நியூஸும் தெரிஞ்சிடும். என்ன டிவியும் பார்க்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. என்ன நடக்குதுன்றே உடனே தெரிஞ்சு கொள்ள அருமையான ரேடியோ தமிழறிவு ரேடியோ என்று நான் சொல்லிக் கொள்வேன். எல்லோரும் பாட வேணும். அதில் முடிந்த அளவுக்கு நீங்கள் பங்கு பெற்றி அவரை ஊக்குவியுங்கள். அவருடைய உங்களுக்கு தெரியும் 24 hours அது நடந்து கொண்டிருக்கும். அதுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும் பிஹைண்ட் த சீன் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். மற்றும் இன்றைய நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன் நான் நேரம் கருதி. அதாவது நாளை காலமை வழக்கம் போல 8:45 எங்களுடைய தளம் தொடங்கும். இந்த 9 மணி போல தமிழருவி ரேடியோவின் கதம்ப நிகழ்ச்சி மாதந்தோறும் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் பங்கு பெற்ற விருப்பம்னா பங்கு பெற்றா. இந்த முறை நைனி விஜயன் ஐயா பங்கு பெற்ற முடியாது. அதுக்கு ஊடக வைத்தியர் கிருஷ்ணமூர்த்தி வருவார். அவர் தான் தலைமையில் அது நடைபெறும். நாளைக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணவும். 9 AM UK டைம், 10 AM ஜெர்மன் டைம். இந்த 11 மணிக்கு டாக்டர் பத்மகாஷி அவர்கள் பெங்களூர்ல இருந்து வருகிறார். டிஸ்கவரி ஆஃப் யுவர் செல்ஃப் த்ரூ டிராவல், அதாவது பயணத்தின் மூலம் உங்களை கண்டறிதல் என்ற ஆங்கில பேச்சை பேச வருகிறார். தமிழாக்கம் செய்ய சிட்னியில இருந்து குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் அவர்கள் வருகிறார்கள். நாளைக்கு இரவு இலங்கையில் நடந்த உண்மையான ஒரு டாக்குமெண்ட்ரிய படம் காட்டுகின்றோம். அதாவது ஸ்ரீலங்காஸ் ரெபல் வைஃப், அதாவது இலங்கை கிளர்ச்சியாளருடைய மனைவி என்ற தலைப்பில் இதை டைரக்ட் பண்றவர் இலங்கையர் கண்ணன் அருணாச்சலம் அவர்கள். ஒரு தமிழ் டாக்குமெண்ட்ரி. இதை தாரா தமா அவர்கள் அந்த படத்தை காட்டுகிறார்கள். தயவு செய்து கலந்து கொண்டு நாளைக்கு இதே நேரம் 8 மணிக்கு. அதே போல தேர்ஸ்டேயும் சேர் எக்ஸசைசஸ் 9 மணிக்கு. லப்சங் ரம்பா அவருடைய வாழ்க்கை நெறிகளை பற்றி ஒரு புத்தக விமர்சனம் பற்றி பேச வருகிறார் பிரமிட் மாஸ்டர் சந்திரகலா அவர்கள். நாளைக்கு இரவு தேர்ஸ்டே வழக்கம் போல இரவு 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. அதில் பாடல்கள் வந்து பாடலாம், படித்ததில் பிடித்ததை பற்றி சொல்லலாம். மற்றது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருந்தால் அதை கூட நீங்க அனுப்பி வைக்கலாம். அப்படி எங்களுடைய தளத்தில் ஒவ்வொரு நாளும் முதல் ஒரு தியானம் செய்து, அதாவது தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்கும் ஒரு தியானம் நடைபெறும். அதன் பிறகு அருமையான பேச்சாளர்கள் வித்தியாசமான தலைப்பில் பேசுவார்கள். ஒரே தலைப்பு இருக்காது, பக்கண்டு மாறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் வந்து பேசுவார்கள். முடிந்த அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சவரிடம் சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தையும் என்னுடைய அறிவித்தல்களையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தேர்ஸ்டே லக்ஷ்மியை பற்றி 10 மணிக்கு தேர்ஸ்டே 10 மணிக்கு UK டைம், 11 மணிக்கு ஜெர்மன் டைம். லக்ஷ்மியை பற்றி நாங்கள் எங்களுடைய நவராத்திரி விழாவில் பாட இருக்கின்றோம் தேர்ஸ்டே. அதாவது
25ஆம் தேதி செப்டம்பர் Thursday at 10 AM. பாட விருப்பமானவர்கள் வந்து பாடலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி ஸ்ரீ ஐயா. அடுத்ததாக சிவாமோகன் அம்மா, நீங்க நன்றி கதைங்க. நன்றி ராதே அம்மா. அனைவருக்கும் வணக்கம். நைனை விஜயன் ஐயா, நீங்கள் அருமையான ஒரு தொகுப்பான காதல் கானங்களை எடுத்து இங்கே தந்திருக்கிறீர்கள். அனைவரும் அதிலே நன்றாக திளைத்திருக்கிறார்கள். அதுலதான் நீங்க ஒரு புது பாடகியை கண்டுபிடித்திருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி ஐயா. சுயந்திராமா நடுக பாடக்கூடிய ஒரு ஆள் தான், அமைதியா இருந்து கொண்டு அழகாக பாடக்கூடிய ஒருவர். அவர் இன்றைக்கு நன்றாக பாடியிருந்தார். நான் நினைக்கிறேன் அவர் அந்த வயசிலே தனக்கு உரிய அந்த காலத்திலே இந்த பாடலை நிறைய பாடியிருக்கிறார். ஆகவே அது பிரதிபலித்திருக்கிறது. இப்படி எல்லோரிடமும் இருக்குது. இங்க நிறைய சிரிச்ச முகத்தோட எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. எல்லோருடைய முகங்கள்லையும் நீங்கள் இன்று சிரிப்பை கொடுத்திருக்கிறீர்கள். இது உண்மையாகவே ஒரு கலைஞனுக்கு கட்டாயம் தேவை. மற்றவர்கள் மகிழ்ச்சியிலே தன்னை அர்ப்பணிப்பு செய்வதுதான் உண்மையான கலைஞனுக்குரிய ஒரு சிறப்பான பாங்கு. அதை நீங்கள் இந்த காவிய பாடல்கள் மூலம் இன்று இங்கே தந்திருக்கின்றீர்கள். நிறைய விஷயங்கள் அதுல அரவாசியில ஒரு கொஞ்சம் விஷயத்த கண்கோன் ஐயாவும் சொல்லிட்டு போயிட்டார் நல்ல அழகாக. நாங்கள் உண்மையாகவே இந்த கண்ணதாசனுடைய காலத்திலே வாழ்ந்தபடியால் இளமையாக வாழ்ந்தபடியால் இந்த பாடல்களை நாங்கள் நிறைய ரசித்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் ரசித்திருக்கின்றோம். பாடல்கள் எல்லாம் வாய்கள்ல இருக்கின்றது உச்சரிக்கும் போது. ஆனால் தற்காலத்துல வருகின்ற பாடல்கள்ல உண்மையாகவே நான் எதையுமே எனக்கு பாடல் என்று தெரியாது. உண்மையில மன்னிக்கவனும் எதுவுமே தெரியாது. என்னவா போ நடண்டுதான் ஏதோ இருக்குதே தவிர அதுல வேற என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் அதுல கேட்கிறார்களா இல்லையான்றது தெரியாது. சில பிள்ளைகளை நான் இப்ப அண்மை காலத்துல இங்க லண்டனுக்குள்ள பாக்குறேன். பஸ்ல போகக்குள்ள ஒரு தமிழ் பாடல், பழைய பாடல், இந்த சவுண்ட் எனக்கு ஒலிக்குது. எனக்கு ஒரு சத்தம், நான் இருந்துட்டேன், என்னாலும் திரும்பித்தான் பார்க்க வேணும். பாடல் பின்னுக்கு இருந்துதான் வருது. அங்க பார்த்தேன் அவன் எல்லாம் காலுக்கு மேல கால் போட்டு ஒரு போனை வச்சு நல்ல அழகா கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஒரு 20-22 வயசுக்குள்ள உள்ள ஒரு பெண் பிள்ளை அழகாக கேட்டுக்கொண்டு போறான். அப்ப திரும்ப நான் நினைக்கிறேன் இந்த பாடல் எல்லாம் திரும்ப ஒரு இளைய சமுதாயத்துக்கு மத்தியில உண்மையாகவே வரக்கூடிய பாடல்கள். ஏனென்றா அழிக்க முடியாத சொற்களாலேயும் அழிக்க முடியாத கருத்துக்களும் அன்றும் இன்றும் என்றுமே தங்கக்கூடிய கருத்துல தான் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். ஏன்னா அவரும் ஒரு வகையில என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தத்துவ ஞானிதான். ஏனென்றா அவர் படிக்காட்டிலும் படிக்காத மேதையாக அர்த்தமுள்ள இந்து மதத்தை தொடர்ச்சியாக எழுதி வந்தவர். அதுல வாசிச்சாலே தெரியும் நிறைய விஷயங்களை அவர் அதுல உள்ளடக்கி இருக்கிறார். அந்த வகையிலே அவருடைய கருத்தாளம் மிக்க பாடல்கள் இந்த தளத்திலே வந்து இன்றைக்கு எல்லோரையும் மகிழ்வித்திருக்கிறது. அதுக்கு முதல்ல ஊடக வித்தகர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நைனை விஜயன் ஐயா, நல்ல விஷயத்தை நீங்கள் தொகுத்து தந்திருக்கிறீர்கள். இது போல விஷயங்களை மீண்டும் மீண்டும் தொகுத்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவாமோகன். அடுத்ததாக தமாநாதன் மாஸ்டர். நேரம் 9:31. அதைத்தான் நான் யோசிச்சேன். நான் சொல்லவோ விடவோன்னு யோசிச்சேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் சுருக்கமா முடிக்கிறேன். அந்த பாட்டு பாடுவோர் பாடினால் பாடத் தோன்றும், பாடுறவ பாடவனும். நல்லா இருந்துச்சு, சந்தோஷம். எல்லோரும் நிம்மதியா படுக்க போறோம். இப்ப என்னன்னு சொன்னா, நாங்க காற்று படம் வந்து கமலா அருணாச்சலத்தின் மகன் தயாரிக்கப்பட்டது. கமலா, நீங்க 2 வார்த்தை அதை பற்றி சொன்னீங்கன்னா எல்லாரும் பார்க்க வருவினோம்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். வந்து பாருங்கோ, அதுக்கு பிறகு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தா பாப்போம். டைம் போயிட்டு. ஓகே, தேங்க்ஸ். என்ன தமிழ் இவர் இங்கதான் பிறந்தவர் இல்லையா மகன் கண்ணன்? இல்ல 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 இல்ல, இங்க பிறக்கல. அவர் ஸ்ரீலங்கால பிறந்தவர். ஸ்ரீலங்கால கனகாலம் போய் இருந்தவர். அங்க 14 வருஷம் அங்க இருந்தவர். வளர்ந்து படிச்சு முடிச்சுட்டு போய் அங்க போய் இருந்து அப்பதான் இந்த டாக்குமெண்ட்ரி செய்தவர். நாளைக்கு பார்த்துட்டு கதைப்போம். தமிழ் பற்று இருக்கிறத நானும் பார்த்திருக்கிறேன். அதுலதான் நான் யோசிச்சேன் இந்த படத்தை நாங்க போடுவோம். எனவே நேரம் கருதி உங்களிடமும் படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு 8 மணிக்கு UK டைம் இந்த படம் போடப்படும். முடிவுண்டா வந்து பாருங்க.
அடுத்ததாக வசந்தராஜா ஐயா, இவர் சிட்னியில ஆஸ்திரேலியன் காதல் மன்னன் வந்திருக்கிறார். கதைங்கோ. நன்றி, வணக்கம். விஜயன் அவர்களுடைய வீடியோ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கின்றது, ஆனமட்டிலே நான் வர முடியவில்லை. விஜயன் அவர்களுடைய ஜெர்மனியிலேயும் இப்படி தமிழ் வாழுகின்ற என்று எங்களுக்கு நிறுவி காட்டியதுக்கு மிகவும் நன்றி சொல்றேன். மிகவும் சிறப்பாக இருந்தது, அதுக்கு நன்றி கூறுகின்றேன். அதே நேரத்திலே சுகேந்திரா அம்மாவுடைய குரல் மிகவும் இனிமையாக இருந்தது. இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவ இவ்வளவு பாடுவான்னு சொல்லி ஒரு பாடகி மாதிரி வரக்கூடிய அளவுக்கு அவருடைய டேலண்ட் இருக்கிறதாக நான் அவதானித்துக் கொண்டேன். அதே நேரத்தில் எங்களுடைய குகணேசன் ஐயா அவர்கள் சொன்னது அந்த நாணம் வெட்கம் இன்றைக்குத்தான் அதை தெளிவாக நான் உணர்ந்து கொண்டேன். அதுக்கு நன்றி கூறுகின்றேன். அது எல்லா வயதிலையும் இருக்கும் என்று தான் நினைக்கின்றேன். 70 வயதிலையும் 80 வயதிலையும் 60 வயதிலையும் இருக்குமோ என்று சொல்லி அவரைத்தான் நான் கேட்க வேணும். ஆனா மட்டும் இது ஒரு நல்ல ஒரு விளக்கம் சொன்னார், மிகவும் சிறப்பா இருந்தது. அதே நேரத்துல கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஒரு கவலை ஒன்று தெரிவித்தார். அதாவது என்னன்னு சொன்னா, இந்த கண்ணதாசன் 3 வைஃபு எப்படி தாக்காட்டினா நான் ஒரு வைஃபை தாக்காட்ட முடியல என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு இதா சொன்னார். நான் ஒரு நண்பனா கேட்டேன், ஒரு நண்பனால கேட்டவும் சொன்னேன், மச்சான் 3 வைஃபை தாக்காட்டுற சுகம் ஒரு வைஃபை தாக்காட்டதான் கஷ்டம்னு சொன்னேன். ஏன்னு சொன்னா 3 வைஃப்னு சொன்னா 3 வைஃப்னு சொல்வழி இருக்குமா, அங்க போமா இங்க போமான்னு டைம் டேபிள் போட்டு செய்கிறோம், 3 சொல்வழி கேட்கும். இது ஒன்று தனியா இருக்கிறது புரிவாதத்துல சொல்வழி கேட்கான்னு சொன்னேன். அதே நேரத்துல இந்த சொலமன் சொல்லி ஒரு பெரிய ஒரு தத்துவ ஒரு ஞானி பைபிள்ல அவருக்கு 800 வைஃப் இருந்ததாம். அப்பதான் ஜோஜி பார்த்தா 800 வைஃப் எப்படி சமாளித்தார் பைபிள்ல குறிக்கப்பட்டிருக்காது. 800 வைஃப் இருக்காம கிங் சொலமன் ஞானி. அப்ப அவர் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பார். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு எப்படி இதை ரிசர்ச் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணாருன்னு, அதாவது உமன் மேனேஜ்மெண்ட் சொல்லி உருவாக்கி இருப்பாருன்னு நான் யோசிச்சு பாக்குறேன், எப்படியோ செய்திருப்பாரு. ஆனா மட்டும் இப்போ முஸ்லிம் மக்களுடைய நிலைமையிலையும் பார்க்கின்ற பொழுது, ஐயா நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அதுக்கும் வழிகள் இருக்கின்றது. எல்லாம் நாங்கள் இறைவனுடன் சேர்ந்து நல்ல ஞானத்தை செய்தால் எல்லாத்துக்கும் வழி உறக்க முடியும் நெச்சு கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜ் ஐயா. குகணேசன் ஐயா வந்திருக்கிறார். கதைங்கோ. வசந்தராஜா ஐயா கேட்டதற்கு நான் பதில் சொல்லத்தானே வேண்டும். அந்த நீங்கள் சொன்ன நாணம் வெட்கம் என்றது ஐயா எத்தனை வயதிலும் வரலாம். நான் அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேன். எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஊர் இல்லை, இங்க இல்லை, இங்க அப்படியாக்கள் இல்லை. எங்கட வீட்டுக்கு கிட்ட ஒரு ஓல்ட் கப்பல் இருந்தவ, பிள்ளைகள் எல்லாம் வெளியில போய் அவைகள் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது, 90 வயது மட்டும் இருந்தவ. அவ என்ன செய்வேன் என்றால், இந்த குழந்தை பிள்ளைகள் மாதிரி விடியெழும்பி அடிவடுவினம், சண்டை என்ற ஆடுவினம், பாடுவினம். பிறகு நீண்ட நேரமா தாயம் போட்டு விளையாடுவார்கள். அப்ப அவர் ஹஸ்பண்ட் சொல்வார், அடி நீ என்ன அலாப்பி போட்ட என்று போட்டு அடிவடுவினம். பிறகு அவர் கிள்ளுவார், கிள்ளினா என்று. அதுதான் வெட்கம். பக்கத்திலே ஆக்கள் போகக்குள்ளதான் வெட்கம். நாங்க போய் பாக்குறது அதை இந்த சேட்டுகளை. அவர் தனியே இருந்து கொண்டு தனியை நாங்க ஒழிச்சிருப்பாவும், தனியே இருந்து கொண்டு அவருக்கு சொத்தையில கிள்ளுவார். அதை சொல்றதுதான் நாணம். அப்ப 90 வயதிலையும். ஆனா அதை ஒன்று நான் சொல்ல வேண்டும், அவ்வளவு இன்பமாக வாழ்ந்தவர்கள். வைஃப் ஒரு காலை இறந்தவர், ஒரு 9-10 மணி போல. ஹஸ்பண்ட் அன்று பின்னிரமே இறந்துட்டார். அது ஒரு 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 அது கவலை என்று சொல்ல முடியாது. அப்படியான இன்பமாக வாழுகின்ற காதலர்கள் 90 வயது மட்டுமே காதலர்களாக வாழ்ந்த எங்களோட வீட்டு பக்கத்தில் இருந்தபடியா நான் அதை கூறுகின்றேன் என்று கூறி முடிக்கின்றேன். ஐயா கேட்டதுக்கு அதுதான் பதில். இளம் வயதில் தான் வெட்கம் நாணம் இல்லை, எத்தனை வயதிலும் வரலாம். அது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருந்ததை நான் கூறுகின்றேன். 90 வயது. நன்றி ஐயா. நன்றி. நன்றி, நன்றி. நன்றி குகணேசன் ஐயா. நான் இப்போது இந்த தளத்தை ஆனந்தி பாலதாசன் அம்மாவிடம் படைக்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஆனந்தி அம்மா. ஓகே சாரி ராதி அம்மா, நன்றி உங்கள் உதவிக்கு. இன்றைக்கு மிகவும் அருமையாக எல்லாத்தையும் நடத்தி கொண்டு வந்தீர்கள். இப்பொழுது நேரமாகிவிட்டது. பிரித்தானியாவில் நேரம் 9:40 ஆகிறது. இப்ப ஸ்ரீஐயா, நான் இதை நிறைவு செய்வோம். 9:37 சரியா? 9:37 கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.